ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரதீப். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இன் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பையர் அண்ட் செல்லர் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்போர்ட்டர், இந்தியாவில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கார் அண்ட் துபாயில் ஒரு இம்போர்ட்டர் இருக்கார். ஸோ அந்த துபாயில் உள்ள இம்போர்ட்டருக்கு வந்து ஒரு வெஜிடபிளோ ஏதோ சம்திங் தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது, உங்களோட ப்ரைஸஸ் ஷேர் பண்ணுங்கள், இல்லை கொட்டேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கொட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய, அதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டர் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் கொட்டேஷன். கொட்டேஷன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பைக் புதுசாக ஒரு பைக் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ப்ரைஸஸ் வந்து ஒவ்வொரு ஷோரூம்லேயும் ஒவ்வொரு ஏரியாலையுமே சேஞ்ச் ஆகும் டேக்ஸை பொறுத்து. ஸோ அது அந்த இடத்துல என்ன ப்ரைஸுங்கிறத வாங்குறதுக்காக ஒரு கொட்டேஷன் கேட்பீங்க சும்மா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அந்த ப்ரைஸஸ்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரு கொட்டேஷன் கொடுப்பான். அது எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பெனி நேம் மேலே இருக்கும், அவங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஹெட்டரில் இருக்கும். அது வந்து ஃபூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி அதோட மொபைல் டீட்டெயில்ஸ், வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலது பார்த்திங்கன்னா வெறும் ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்து டேக்ஸஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து இதான் ஃபைனல் ப்ரைஸ், இதான் ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ சேம் அதே தான் இங்கே எக்ஸ்போர்ட்லேயும் அவங்க வந்து கேட்பாங்க, பையர் வந்து சிஐஎஃப் ப்ரைஸில் கொடு, எஃப்ஓபி ப்ரைஸில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த சிஐஎஃப் எஃப்ஓபி அப்படிங்கிறதெல்லாம் இன்கோ டேர்ம்ஸ். இது என்னங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு ரொம்ப மெயினான அது டாபிக் இது. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் ப்ரைஸ் கல்குலேஷன்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். தென் அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொட்டேஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்ட் இந்த டாக்குமெண்டேஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னொன்றுத்தில் கிளியராக சொல்கிறேன். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுவுமே ரெடி பண்ண தேவையில்ல, அதுலேயே ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அதோட வேல்யூஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதை நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அந்த கொட்டேஷன் ரெடி பண்ணுறீங்க. இந்த கொட்டேஷனுங்கிறதுக்கு வந்து எந்த வித பவருமே கிடையாது. இது வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸஸை வந்து ஒரு பையருக்கு வந்து காமிக்கிறதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு சின்ன சிம்பிளான டாக்குமெண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஓகேவா? இதில் எந்த வித வேல்யூவும் கிடையாது. இதை வச்சு அவன் எந்த வித கம்ப்ளைண்ட் அதோ கேசஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற ஒரு டாக்குமெண்ட் தான் கொட்டேஷன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த கொட்டேஷன் எனக்கு ஓகே, உங்களோட எல்லா விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே உனக்கு பிடிச்சி போயிடுச்சு பையருக்கு, ஓகேவா? எல்லாமே ஓகே, ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெடி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கேட்பான். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கொட்டேஷன் மாதிரி தான். கொட்டேஷனும் ப்ரொஃபார்மாவும் சேம், கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் கொட்டேஷனை விட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுக்கு வேல்யூ அதிகம், ஓகேவா? இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை பேஸ் பண்ணி தான் அவன் அடுத்த ஸ்டெப் ஆகுது. அதாவது அவன் பர்ச்சேஸ் ஆர்டர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவான். பர்ச்சேஸ் ஆர்டர்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் வந்து கொட்டேஷனில் வந்து நீங்கள் வந்து வெறும் பேமெண்ட், அதாவது எவ்வளோ கேஷ், எவ்வளோ டோட்டல் ஒர்த்துங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் வந்து எங்கேருந்து எங்கே அனுப்ப போகிறீங்க, அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டேர்ம்ஸ் பேசுகிறீங்களோ அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டைம் எப்படி பண்ண போகிறீங்க, எத்தனை டேயில் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுறது தான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ப்ரொஃபார்மாவுக்கு அந்தளவு ஹெவி பவர் கிடையாது, பட் கொட்டேஷனை விட அது பவர்ஃபுல் தான், ஓகேவா? ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இதுவுமே எப்படி இருக்குங்கிறத நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் அடுத்து செகண்ட் வந்து நீங்கள் அனுப்புவீங்க. இதுவும் வந்து எக்ஸ்போர்ட் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், ஓகேவா? கொட்டேஷன் ஃபஸ்ட்டு கேட்குறான், அது கொடுக்குறீங்க. தென் வந்து அது ஓகே ஆகுது, அவனுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. தென் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கொடுன்னு கேட்பான். அப்போ வந்து நீங்கள் இதை கொடுக்கணும். இதை கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டான பர்ச்சேஸ் ஆர்டர், ஓகேவா? பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்போம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன அதில் பர்ஃபார்மா இன்வாய்ஸில் கொடுத்துருக்கீங்களோ அதே இதை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பேசியிருக்கோம், இந்த இவர் சொன்ன ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்குறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிக்னேச்சர் போடுவீங்க. ஃபஸ்ட்டு அவங்க போட்டு அனுப்புவாங்க. தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவீங்க. ரெண்டு பார்ட்டிஸுமே சைன் பண்ணுறது தான். இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு பதிலாக சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், சில டைமில் இல்லை, மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டு, டிஏ, டிபி இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டராக வரும். எல்சி வச்சு டீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் தான் உங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டராக இருக்கும், ஓகேவா? இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும். பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லா பட்சத்தில் எல்சி கொடுக்குறாங்க, எல்சி தான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே ஆர்டர் கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து ப்ரொஃபார்மாவை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ரொஃபார்மாவில் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பையர் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது இல்லை, பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லை எல்சியோ நீங்கள் ரெடி பண்ணுறது இல்லை, பையர் ரெடி பண்ணுறது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் ரெடி பண்ணுறது, இது வந்து பையர் ரெடி பண்ணுறது, ஓகேவா?
இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஓகே கொடுத்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறீங்க. சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கார்கோலாம் ரெடி பண்ணுற டைமில் நீங்கள் உங்கள் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது உங்கள் C&F ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட வந்து சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது என்னென்ன அப்படின்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? கமர்ஷியல் இன்வாய்ஸும் நீங்கள் தான் ரெடி பண்ணணும், பேக்கிங் லிஸ்ட்டும் நீங்கள் தான் ரெடி பண்ணணும். கமர்ஷியல் இன்வாய்ஸ்னால் அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? கமர்ஷியல் இன்வாய்ஸ்னு சொல்லுவாங்க, இன்வாய்ஸ்னு சொல்லுவாங்க, எப்படி சொன்னாலுமே அது வந்து ஒன்று தான். தென் பேக்கிங் லிஸ்ட்டும் கமர்ஷியல் இன்வாய்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சேம் டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அதை கொஞ்சம் லுக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் இன்வாய்ஸில் அந்த கார்கோ எங்கேருந்து போகுது, எந்த போர்ட்லேருந்து போகுது, எல்லா விஷயங்களுமே இருக்கும். கீழே வந்து ப்ரைஸஸ் இருக்கும். பேக்கிங் லிஸ்ட்டில் சேம் மேலே இந்த கார்கோ என்ன இருக்கும், எங்கேருந்து போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் அந்த ப்ரைஸஸ்க்கு பதிலாக எப்படி பேக் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு பாக்ஸஸோட வெயிட் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன, சென்டிமீட்டர்ஸில் இருக்கா, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் போட்டு அதில் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயங்களும் க்ளீனாக போட்டிருப்பீங்க. ஸோ கமர்ஷியல் இன்வாய்ஸ்க்கும் பேக்கிங் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கமர்ஷியல் இன்வாய்ஸில் அதோட டோட்டல் வேல்யூ என்னங்கிறத போட்டிருப்பீங்க. அது CIF FOBங்கிறது மென்ஷன் பண்ணி போட்டிருப்பீங்க. பேக்கிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு பார்ட் ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேம், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாட்டம் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது அமௌண்ட்டை பற்றி இருக்கும். பேக்கிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஷேப்பு, சைஸு, வெயிட்டு அண்ட் அந்த டைமென்ஷனோட எல்லா இன்ச்சஸாக சென்டிமீட்டர் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதுதான் இன்வாய்ஸுக்கும் பேக்கிங் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். எப்போ ரெடி பண்ணணும்னா, நீங்கள் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுறவங்க தெரியுமா, அந்த டைமில் இதையும் நீங்கள் தான் ரெடி பண்ணணும். பண்ணி இதை வந்து பையர் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? இது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஏஜென்ட்ஸ் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸில் இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டம்ஸில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கொடுத்து கஸ்டம்ஸ் வந்து சீல் வைப்பாங்க. இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸு ப்ரொஃபார்மா இல்லை, கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து கஸ்டம்ஸோட சீல் இருக்கும். அதுதான் வந்து வேலிடான டாக்குமெண்ட். இது நீங்கள் வந்து சும்மா இதை வந்து சாதாரண ஒரு A4 ஷீட்டில் தான் கொடுப்பீங்க. இது வந்து பெருசாக எந்த பாண்ட் பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது இதுக்குன்னு தனி பேப்பரில் எதுவும் கிடையாது. A4 ஷீட்டில் ஜென்ரலாக வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டோ இல்லை வந்து PDF அனுப்பிட்டிங்கன்னா அவங்க கூட அங்கே பிரிண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அந்த கஸ்டமருக்கு நீங்கள் இதில் சைன்லாம் நீங்கள் தான் போடுவீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் வந்து ஒரு பார்த்து வெரிஃபை பண்ணி எல்லாமே ஓகேன்னு சீல் குத்துனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரிஜினல் சீல் வச்சதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் கொடுப்பாங்க. கமர்ஷியல் இன்வாய்ஸோட பேக்கிங் லிஸ்ட்டோட ஒரிஜினல் உங்கள் கையில் வரும். அதை வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுக்குறதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேமெண்ட் டைமில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கொரியரில் அனுப்புகிறதோ அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் தான் மெயின். இவ்வளோ தான் வந்து ஜென்ரலாக பேசிக் லெவலில் பண்ணுற டாக்குமெண்டேஷன். இது இல்லாமல் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஷிப்பிங்க்கு வந்து சம்மந்தப்பட்ட அனெக்ஷர் 1ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வந்து KYCன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களோட நேம்ஸை மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், உங்கள் டீட்டெயில்ஸ். ஓகேவா? சில டாக்குமெண்ட்ஸ் அங்கங்கே ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இதை ஃபில் பண்ணுங்கள், அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடியாக பண்ண மாட்டீங்க. டோட்டலி ஆல்ரெடி எல்லாமே ஃபில் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலி எக்ஸ்போர்ட்டுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ். இது போக வந்து கான்ட்ராக்ட் எப்படி போடுறது அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், கொட்டேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர் இதெல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.